இந்த அக்ஷய திருதியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக பாரதிய ஜனதாவில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை சுற்றி பல ஊகங்கள் கிளம்பி வந்த நிலையில் அவர் அவசர பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவே திடீரென கார், ஹெலிகாப்டர், தனி விமானம் என மாறி மாறி அவசரமாக டெல்லி சென்றது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காரைக்காலில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அண்ணாமலை. பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஓட்டு சேகரித்தார். திடீரென அவருக்கு டெல்லி மேலிடத்திலிருந்து அழைப்பு வந்தது. உடனே டெல்லி புறப்பட்டு வாருங்கள் என்று அழைத்தனர். உடனே பிரச்சாரத்தை முடித்துக் கொண்ட அண்ணாமலை நேற்று மாலை ஹெலிகாப்டரில் சென்னை ஏர்போர்ட் வந்தார். அங்கிருந்து இரவு 7:20 மணிக்கு தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் அழைப்பின் பேரிலேயே அவர் டெல்லி சென்றதாகவும், அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் அண்ணாமலைக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். அதே நேரம் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபினை அண்ணாமலை சந்திக்கிறார். இருவரும் தமிழக அரசியல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துகின்றனர். தமிழக பாரதிய ஜனதாவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி இப்போது காலியாக உள்ளது. அந்த பதவியில் இருந்த கேசவ விநாயகம் மீண்டும் RSS பணிக்கு திரும்பினார். அந்த பதவியில் உடனடியாக புதிய நபரை கொண்டு வருவதற்கு பதில் கட்சியை வழிநடத்த அமைப்பு குழு என்ற புதிய குழுவை உருவாக்க மேலிடம் திட்டமிட்டுள்ளது. அதில் யார் யாரை நியமிக்கலாம், அவர்களுக்கு என்ன பணி வழங்கலாம் என்பது பற்றி ஆலோசிக்கவே அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்துள்ளனர். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அந்த குழுவின் தலைவர் பதவி அண்ணாமலைக்கு கிடைக்கலாம் என்றும் பாரதிய ஜனதா வட்டாரம் கூறுகிறது.